சாரி அப்படிங்கிற வார்த்தை சிலரோட டிக்ஷனரியிலேயே இருக்காது. என்னதான் அவங்கள நம்மள கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியிருந்தாலும், நம்மள அடிச்சிருந்தாலும், நம்ம பேரண்ட்ஸை நிறைய பேருக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணியிருந்தா கூட சாரிங்கிற வார்த்தை வரவே வராது. நம்ம எவ்வளோதான் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஹர்ட் ஆயிருக்கோம்னு புரிய வச்சா கூட அவங்க அதை காதுலயே வாங்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ சாரி சொன்னா என்ன அர்த்தம்? நான் தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் யூ ஹாவ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. அடுத்த தடவை அதை திருப்பி செய்யக்கூடாதுன்னு வரும். பட் ஆனா அவங்க அதை வேணும்னு தானே செய்யறாங்க. இப்ப நம்ம சத்தம் போட்டா நம்ம அமைதியா போயிடுவோம். கெட்ட வார்த்தையில திட்டினா பயந்துக்குவோம். அம்மா அப்பாவை இன்சல்ட் பண்ணா ஓகே, ஐயோ நம்ம இப்படி நடந்துக்கிட்டா அம்மா அப்பாவை இன்சல்ட் பண்ணுவோம், அப்படியா அதனால நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக தான் அது பண்றதே. ஸோ அங்க எப்படி சாரி வரும்? ஓகே, சிலருக்கு டவுட் இருக்கும், எங்க எல்லாருமே இப்படி டாக்ஸிக்கா இருக்க மாட்டாங்க, நார்மலா கூட இருப்பாங்கல்ல, இவங்களையும் அவங்களையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்டுக்கு பேரு 48 hours டெஸ்ட். டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.